வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு நள்ளிரவு காட்டு வழி பேருந்து பயணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. அதாவது இரவு நேரத்தில் வாகன போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்ட மிகவும் ஆபத்தான ஒரு காடுகளுக்குள்ள தான் இன்னைக்கு நாம பயணம் மேற்கொள்ள போறோம். அந்த அனுபவத்தின் போது நாம பார்த்த ஏகப்பட்ட வனவிலங்குகள், அதோடைய அனுபவங்கள், இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய இந்த இரவு நேர பேருந்து பயணம் பெங்களூரில் உள்ள சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இரவு 10:17க்கு ஸ்டார்ட் ஆச்சு. பெங்களூர்லேருந்து புறப்படக்கூடிய இந்த பேருந்து மைசூரு, குண்டல்பேட்டு, பந்திப்பூர், முதுமலை, கூடலூர் வழியா ஊட்டிக்கு காலையில் 5:15க்கு போய் ரீச் ஆகும். நாம டிராவல் பண்ணக்கூடிய இந்த பஸ் ரூட்ல பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயமும் முதுமலை வனவிலங்கு சரணாலயமும் வருது. இதுக்குள்ளார நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் எந்தவித வாகன போக்குவரத்துக்கும் தடை செய்யப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெங்களூர்ல இருந்து ஊட்டி வரைக்குமான KSRTC பஸ்ல 946 ரூபாய் பயண கட்டணமா சார்ஜ் பண்றாங்க. ஏறக்குறைய ஒரு காட்டுக்குள்ளார மட்டுமே ஒரு 1.5 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம ஒரு டீப் ஃபாரஸ்டுக்குள்ளார டிராவல் பண்ணி தான் நாம கூடலூரை போய் ரீச் பண்ணுவோம். பெங்களூர்ல இருந்து ஊட்டி வரைக்குமான பயண தூரத்துல 2 டிரைவர் மாறி மாறி பஸ்ஸை ஓட்டுவாங்க. அதாவது பெங்களூர்ல இருந்து குண்டல்பேட் வரைக்கும் ஒரு டிரைவரும், அப்புறம் குண்டல்பேட்ல இருந்து ஊட்டி வரைக்கும் இன்னொரு டிரைவரும் பஸ்ஸை ஓட்டுவாங்க. நம்ம குண்டல்பேட்டை வந்ததுக்கு அப்புறம் வேற டிரைவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. இப்போ நாம பந்திப்பூர் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். ரெகுலரா இந்த ரூட்ல டிராவல் பண்ணக்கூடிய KSRTC பஸ் டிரைவர்களுக்கு இந்த ரூட்ல டிராவல் பண்றது இந்த டயத்துல ரொம்ப ஒரு பயத்தை தரக்கூடிய விஷயங்கிறதுனால எப்பயுமே இந்த 2 பஸ்ஸும் ஒன்னா சேர்ந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ளார போகும். அதாவது 10:15க்கு 1, 10:30க்கு 1, 2 டைம்ல 2 பஸ் போகும். இருந்தாலும் மைசூர் வந்ததுக்கு அப்புறம் 2 பஸ்ஸும் ஒன்னா வர வச்சு ஒன்னா தான் உள்ளுக்குள்ளார டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயத்தை தரக்கூடிய இந்த ரூட்ல இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். இந்த டிராவல் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட் ரேஞ்சுங்கிறது ஏறக்குறைய ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம டிராவல் பண்ணி தான் ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு போய் நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த ஃபாரஸ்ட்குள்ளார டிராவல் பண்ணும்போதே கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான காட்டேஜஸும், அது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான கவர்மெண்ட் காட்டேஜஸும் அந்தந்த ஃபாரஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். அதாவது பந்திப்பூர் ஃபாரஸ்ட்லையும் முதுமலை ஃபாரஸ்ட்லையும் நம்மளால பார்க்க முடியும். கர்நாடகா கவர்மெண்ட்ல நடத்தக்கூடிய காட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரே ஏரியாவில் ஒரே கேம்பஸ்குள்ளாரையே ஏறக்குறைய எல்லா ஸ்டே ஆப்ஷன்ஸும் உள்ளுக்குள்ளாரே இருக்கும். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அபயரண்யம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கும், கார்குடி ரேஞ்சில் பீகாக்கு, குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும், அப்புறம் இன்னொரு சைடு மசினகுடி ஸ்டே. இந்த மாதிரி வெவ்வேறு ஏரியாவில் நிறைய ஸ்டே ஆப்ஷன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தங்கியிருந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ரெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்து அந்த ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார ஒரு வைல்டு நேச்சரை நாம் தங்கும்போது, அதாவது இரவு நேரத்தில் என்ன மாதிரி அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்குதுங்கிறத நீங்கள் அங்கேயே தங்கியிருந்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டும் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஆன்லைன் புக்கிங் வெப்சைட்ஸ் இருக்குது. அது மூலிமா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணலாம். அதுக்கான வெப்சைட் அட்ரஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாம் ட்ராவல் பண்ணி போகிற அந்த டயத்தில் ஃபஸ்ட்டு அனிமல் சைட்டிங்காக பந்திப்பூர் காட்டேஜை நெருங்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு யானை நின்றுட்டு இருந்தது. ஆனால் நம்மளால் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால லைட் வெளிச்சம் சரியாக இல்லை, அதனால் நம்மளால் சரியாக பார்க்க முடியல.
நான் ஏற்கனவே சொன்ன பந்திப்பூர் காட்டேஜ் இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் வந்து பந்திப்பூர் கவர்மெண்ட் காட்டேஜ். ரொம்பவும் ஃபேமஸான ஒரு இடம். அதாவது அனிமல் சைட்டிங், பர்டிகுலராக லெப்பர்ட் சைட்டிங்கிறது இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கேயே வந்து ரெசிடென்ட் லெப்பர்டு வந்து இருக்குது. நம்ம சேனல்லே ஏற்கனவே வந்து அந்த வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப த்ரில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தப்ப நான் தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்துலேயே சிறுத்தை ஒன்று பக்கத்தில் நைட் ஒரு 11:15க்கு சத்தம் கேட்குதுன்னு வெளியில் வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வந்து பார்த்தா சிறுத்தை பக்கத்துலேயே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி பகல்லையும் நம்ம பார்த்தோம், நைட்லேயும் பார்த்தோம். ரொம்பவே ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்புறம் மேலே ஐ கார்ட்லேயும் நான் தரேன். நீங்கள் போய் அந்த வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்குங்க. பொதுவாக காடுகளில் இரவு நேர பயணங்கிறதே மிகவும் ஆபத்தான ஒரு பயணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்டிகுலராக இந்த பந்திப்பூர் முதுமலையில் அதிக அளவிலான வனவிலங்குகள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய யானைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புலி, சிறுத்தை, கரடி இந்த மாதிரி வனவிலங்குகளும் அதிக அளவில் இருக்குது. அப்படிங்கிறதுனால நாம் இரவு நேரத்தில் இங்கே ட்ராவல் பண்ணி போகிறது பொதுவாக வந்து 9 மணிக்கு மேலே இந்த ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாலும் 6 மணியிலேருந்து நம்ம 9 மணி வரைக்கும் இருட்டினதுக்கு அப்புறம் இந்த ரோடில் ட்ராவல் பண்ணுறது கூட இந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது. லாஸ்ட் டைம் நான் பந்திப்பூரில் ஸ்டே பண்ணியிருக்கும்போது முதுமலை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 7:30 மணி போல் ரோட்டு ஓரத்துலேயே நிறைய யானைகள் நின்றுட்டு இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பொதுவாக வந்து தனியாக நிற்கக்கூடிய ஆண் யானையும் சரி, குட்டியோடு இருக்கக்கூடிய பெண் யானையும் சரி மிகவும் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ரூட்ல நாம வரும்போது நம்மளை அட்டாக் பண்ணி துரத்திட்டு வந்தா கூட நம்மளை காப்பாத்திக்கிறதுங்கிறதே ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். அதனால நீங்க டிராவல் பண்ணி போறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கு. நமக்கு வந்து அந்த அளவுக்கு வீடியோ கவரேஜ் எடுக்க முடியல. நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆச்சு, பட் வெளிச்சம் போதுமான அளவுக்கு இல்லாதனால நம்மளால கவரேஜ் பண்ண முடியல. பொதுவாக இரவு நேரத்தில் இந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணி போகும்போது ரோட்டுக்கு பக்கத்திலேயே வந்து யானை மட்டும் கிடையாது, மற்ற அனிமல்ஸையும் வந்து பக்கத்தில் புதர்லாம் மறைஞ்சிருக்கும். சாதாரணமாக நின்றுட்டு இருந்தா கூட நமக்கு போதுமான வெளிச்சம் இல்லாதனால நமக்கு தெரியாது. ரோட்டு மேலேயோ இல்லை ரோட்டை ஒட்டினாப்புலையோ நின்னா மட்டும்தான் நம்மளால அந்த பஸ்ஸோட வெளிச்சத்தினால நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய யானைகளை வந்து நம்ம அங்கங்கே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. லாஸ்ட் டைம் ஊட்டியிலிருந்து பெங்களூர் போகும்போது
2 கேஎஸ்ஆர்டிசி இதே மாதிரி 1 by 1 போயிட்டு இருந்தது. நம்ம பஸ் ரெண்டாவதாகவும் இன்னொரு கேஎஸ்ஆர்டிசி ஃபர்ஸ்ட்டும் போயிட்டு இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இருந்த கேஎஸ்ஆர்டிசி முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸே வந்து ரோட்டை மறிச்சிக்கிட்டு அந்த பஸ்ஸை போகவே விடலை. ஏறக்குறைய ஒரு 5 நிமிஷம் ரோட்டுக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ரோட்லேயே நடுவிலேயே வாக் பண்ணிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா தான் நமக்கு வழி விட்டுச்சு. சில சமயம் வந்து நம்ம டிரைவர்ஸ் வந்து சொன்னார், விடிய விடிய கூட ரோட்லேயே நம்ம நின்று மறிச்சிட்டு இருக்கோம், நம்மளால் போகவே முடியாது, ஸோ அந்த மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு திகில் அனுபவத்தோட நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போகிறோம். இந்த ட்ராவலில் வந்து யானை மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது அனிமல்ஸ், அதாவது புலி, சிறுத்தை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரேரான அனிமல்ஸ் ஏதாவது இந்த வாட்டி நம்மளுடைய பயணத்தில் மாட்டுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்ச்சோட கர்நாடக எல்லை முடிவடையுது. அதாவது பந்திப்பூர் ஃபாரஸ்ட் முடிவடைஞ்சு இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு எல்லை, அதாவது முதுமலை ஃபாரஸ்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல இறங்கி டிரைவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, செக் போஸ்ட்ல போட்டு சைன் பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இருட்டில் எந்த இடத்துல ஆபத்தான விலங்குகளான சிறுத்தை, புலி இதெல்லாம் வந்து எந்த இடத்துல மறைஞ்சு நிற்குங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. அதனால டிரைவர் இறங்கி போகும்போது டார்ச் லைட்டை 2 பக்கமும் அடித்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போகிறாரு. இந்த மாதிரி இவங்களுடைய சர்வீஸுங்கிறது உண்மையிலேயே பாராட்டணும். இந்த நைட் டயத்தில் காட்டுக்குள்ளார இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகிறதுங்கிறது உண்மையிலே வந்து ஒரு அவங்களுடைய லைஃப்பை ரிஸ்க் எடுத்து தான் போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாம இப்போ கர்நாடக எல்லைக்கு உட்பட்ட பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயத்திலிருந்து வெளியேறி தமிழ்நாட்டு எல்லையான முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட எல்லைக்குள்ளார நம்ம நுழைகிறோம். இதுக்கப்புறம் வந்து ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட எல்லைக்குள்ளே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரோடு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வைஸு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது முதுமலைக்கும் பந்திப்பூருக்கு இடையே நிறைய வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த ட்ராவலை தொடர்ந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நாம இப்போ முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடுங்கிற பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் சஃபாரி பாயிண்ட் வந்து இருக்கு. நீங்க சஃபாரி போகணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து சஃபாரி புக் பண்ணிட்டு இங்கிருந்து நீங்க போகணும். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் தமிழ்நாடு கவர்மெண்டால ரன் பண்ணக்கூடிய காட்டேஜஸ் இருக்கு. அதாவது தெப்பக்காடு லாக் ஹவுஸ், தெப்பக்காடு டார்மிட்டரின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க தனியாவோ ஃபேமிலியோடையோ இல்லை குரூப்பாக வந்தீங்கன்னா கூட இங்கே நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குக்கு ரெஸ்ட் ஹவுஸ், பீகாக் டார்மெட்ரி இந்த மாதிரி இடம்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்தோட பேர் வந்து கார்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் ரொம்ப அனிமல் சைட்டிங்க்கு ரொம்பவே ஃபேமஸான இடம். இதுக்கு மேலே வந்து அப்பர் கார்குடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஆனால் அது வந்து பப்ளிக் வந்து அலோடு இல்லை, ஒன்லி விஐபிங்களுக்கு மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் இதுலேயே நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா
ரொம்பவே, அதாவது கவர்மெண்ட் காட்டேஜ்லேயே ரொம்ப ஃபேமஸான அபயரண்யம் ரெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. ரொம்பவே ஃபேமஸ் அனிமல் சைட்டிங்கு. பர்டிகுலராக யானை ஃப்ரீக்வெண்ட்டாகவே அங்கே வரும். ஆனால் லாஸ்ட் டைம் நான் போனப்போ நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. ஆனால் ஜென்ரலாக இந்த இடத்துல யானை ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் அடிக்கும். அதுமாதிரி இந்த குக்கு ரெசிடென்சி பக்கத்துலேயும் யானை வந்து பகல்லையும் சரி நைட்லேயும் சரி ரெகுலராக வரும். நாம இப்போ நம்ம இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது இந்த முதுமலை காட்டோட எல்லை பகுதியான தொரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நாம இந்த ஃபாரஸ்ட்ல என்ட்ராகி ஒரு அட்வென்ச்சரான ஒரு மிட் நைட் ட்ராவலை தான் வந்து பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் எப்படி என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி தான் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி நைட்டில் ரிஸ்க் எடுத்து ட்ராவல் பண்ணக்கூடிய நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக அமையும். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.